வணக்கம். 11th ஜூலை ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. ஃப்ரைடேன்றதால இது சிம்பிளா படிக்கோலம் போட்டு, விளக்கு மாத்திரம் ஏத்திட்டு சமையல் வேலை ஆரம்பிச்சுட்டேன். சிம்பிளான சமையல் தான். உருளைக்கிழங்கு பொரியல், முருங்கக்காய் சாம்பார், தக்காளி தொக்கு தான். அரிசி காலையிலே ஊற வச்சதால அதை ரைஸ் குக்கரில் வச்சுட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். தக்காளி தொக்கு ஒரு பக்கம், சாம்பார் ஒரு பக்கம் பருப்பு. இது 3யும் அப்படியே நான் ஆரம்பிச்சுட்டேன். தாளித்து விட்டுட்டு அப்படியே பருப்பு மட்டும் போட்டுட்டேன். பருப்போடயே உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் சட்டுன்னு சீக்கிரமாக முடியும் அன்றைக்கி சமையல்ன்றதால. அப்புறம் தனியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுடணும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேக வச்சதை கட் பண்ணி நம்ம சேர்த்து நல்லா செவக்க விட்டு எடுத்தோம்னா சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அதையும் பண்ணிவிட்டு அந்த தக்காளி தொக்கெல்லாம் இருந்தால் அப்படியே அந்த டே ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நான் அப்படியே ஓட்டிடலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. சமையல் எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லாம் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ண பிறகு எடுத்தேன் நான் இது. உருளைக்கிழங்கும் ரெடியாக இருக்குது. தக்காளி தொக்கு, அப்புறம் டிஃபனுக்கு பொடி இட்லி பண்ணியிருந்தேன். குழம்பு, சாதம். அவ்வளோதான் அன்றைக்கி சிம்பிளான மெனு. அதுக்கப்புறமா தான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். லலிதா சஹஸ்ரநாமம் 9வது நாள்ன்றதால அதுக்கப்புறம் ஒரு 9:30 மணி போல் அதையும் படித்து முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா. அதனால் காலைல கடகடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை வேலையை முடிச்சுட்டு எல்லாம் ஒரு 9:30 மணிக்கெல்லாமே ரெடி ஆகிட்டேன் நான். ஆடி மாதம் வரதால் ஆடிப்பூரமும் வருது. ஸோ அதனால் வளையல் வாங்கி கொடுப்பேன் எங்கள் அம்பாளுக்கு எல்லாமே. அதனால் வளையலும் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் கிராம தேவதை பழனியம்மனுக்கு கொடுத்துட்டு காளிகாம்பாளுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வளையல் வந்துட்டு நம்ம வீட்டில் எத்தனை லேடிஸ் இருக்கோமோ அத்தனைன்னு கணக்கு வச்சு வாங்கி கொடுக்கணும். எனக்கு என் பொண்ணுன்னு சேர்த்து 2 டசன் எடுத்துக்கிட்டேன் நான். காளிகாம்பாளுக்கு 2, பழனியம்மனுக்கு 2ன்னு. கூடவே மஞ்சள், குங்குமம் இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் நான். பூவும் வாங்கி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு லலிதா சஹஸ்ரநாமம் முடிக்கிறதால இங்கே அம்பாளுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்துட்டு விரலி மஞ்சள் ஒரு 21 வச்சு அந்த மாலையும் கட்டி எடுத்துக்கிட்டேன் நான் ஈவினிங் போல். கோவில் போயிட்டு வந்து தான் அந்த வேலையாக இருந்தது. ஸோ அதனால் காலையிலேருந்து கரெக்டாக இருந்தது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. விரலி மஞ்சள் மாலையும் கட்டி எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு செலுத்திட்டு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.